நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளையில படி சமூகத்தில் உங்களை அழைத்து வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. மரித்து போனவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை தேடணும். அவருக்கு நாட்கள் முடிக்கப்பட்டது, நாட்கள் கொடுக்கப்படாது. ஆண்டு உங்களுக்கு எனக்கும் கிருபையாக இந்த நாட்களை தந்திருக்காரு. சொல்ற இந்த ஜனத்தை எனக்காக தெரிந்து வச்சிருக்கிறேன், இந்த ஜனத்தை எனக்காக பிடித்து வச்சிருக்கிறேன், இந்த ஜனங்களை எனக்காக பசுத்தமாக்கி இருக்கிறேன். எதுக்குன்னா இவர்கள் என் துதியை சொல்லுவார். அவர் நமக்கு சில எல்லா நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த நாளை உங்களுக்கு எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளையில ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீங்க, ஆண்டவரே என்னை பிடித்து எடுத்தீங்களே, என்னை பரிசுத்தமாக்குனீங்க ஆண்டவரே. சமூகத்தில் திருச்சபையாக பரிசுத்த ஜாதியாக அப்ப ஒருமனப்பட்டு ஆராதிக்கும்படியாக என்னை அழைத்து வந்தீங்களே என்று சொல்லி அவருக்கு நன்றி விளக்கும்படிய கரகத்தட்ட நன்றி சொல்லுவோம். நாளும் சர்மாண்டு நம்மோடு கிடந்து திறமையா சொல்றான். நான் நடந்து வந்த பாதைகள் கரடமுள்ளா இருக்கலாம், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கல்லையா இருந்திருக்கலாம். யாருக்கு மனுஷனுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கரடமுள்ளா இருந்திருக்கலாம், நாம் கடந்து வந்த வழிகளை எவ்வளவு முற்கள் இருந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நடத்து வந்திருக்காரு, முற்கள் இருந்திருக்கலாம், கடவுள பாதை இருந்திருக்கலாம், ஆனா உங்களை நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர்
கொண்டிருக்கிறார். பக்தர் சொல்கிறார், அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றை எண்ணி பார்த்தோம் என்றால் வெளிக்கத்தக்கதாக இருக்கும். ஆயிரம் நாள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மத்தியான தாசதிகள் மத்தியானவர்கள் ஆராதிக்கும்படியாக இந்த மத்தியானவர் பெருமையான அறிக்கை வந்திருக்கிறார். என்னை பரிசுத்தப்படுத்தும் சமத்துவம் ஏற்படுகிற சங்கீதக்கார சர்வாங்க ஆராதிக்க வந்திருக்க நாம ஏனதாக ஆராதிக்கப்படாது, என்ன கடமைக்கு ஆராதிக்கப்படாது. அவன் எண்ணங்கள் அக்கிரம எண்ணங்கள் காணப்படும் என்றால் அவரை ஆராதிக்க முடியாது. எண்ணத்தை கசப்பு என்றால் அவரை ஆராதிக்க முடியாது. அக்கிரம காணப்படும் என்று ஆராதிக்க முடியாது. நமத்தியானவர் அந்தவரை கழுவுங்க, ரத்தத்தாலே கழுவுங்க. ஆண்டவரை பசுத்தமாக்கட்டும். அப்பா ஆவியோடு நான் உண்மையோடு நான் பசுத்தத்தோடு மட்டும் என் உச்சம் நம்மளை பசுத்தப்படும் சொல்லி கதவை காட்டி ஏற்படுத்தோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நேசரே உம்மே பாதம் நம்பே நிர்மாரே நிர்மாரியே நேசரே
ஆஸ்வதிக்கப்படுங்க ஆசிரியர் ஓய்வு நாள்ல உங்களுக்கு எனக்கு தந்திருக்காங்க. ஐயமே சொல்லுகிறான், இந்த நாள் சும்மா இருக்கிற நாள் அல்ல, துக்கத்தோட தீரத்தோட வேதனை கண்ணீருக்கு நாள் அல்ல. கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பது, நீங்கள் நானும் மகிழ்ச்சியா இருப்பது, தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிற ஆண்டவர். சமத்தை வரும்போது நம்முடைய பலவீனங்கள் நீங்கி போகுது, நம்முடைய கவலைகள் நீங்கி போகுது, நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி போகுது. நம்முடைய சமூகத்தில் நிற்கும் போது, நம்முடைய சமூகத்தை ஆராதிக்கும் போது நம்முடைய பாடுகளால் நீக்கப்பட்டு உங்களுக்கு எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். மத்தியான அப்படி சமத்துவத்தை தாக்கி அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. துதிகளுக்கு வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த ஆசீர்வாதத்தோட 3வது மாதத்தில் இரண்டாவது பரிசுத்தமான ஓய்வு நாள்லப்பா பிள்ளைகளாக அப்பா அப்படி சமூகம் ஒன்று கூட வந்திருக்கிறோம் அப்பா. அப்ப எங்கேயோ கிடந்த எங்களை அப்பா ஒருமனப்படும்படியாக ஒரு சமூகத்தில் ஒருமனப்பட்டு அழைக்கிறது சோதரமாண்டவரே. அப்ப எங்கேயோ அறியாமல் கிடந்த எங்களை அப்ப எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை பிறந்தெடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி சமூகத்தில் குடும்பமாக பிரச்சனையாக பரிசுத்த தியாகியாக எங்களை அழைத்திருந்தீங்க ஆண்டவரே. சோதரமா இந்த ஆராதனை காலத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொருட்படுத்திக் வாங்கிய பிழைத்துக் கொண்டு வாங்க. தடவை நீக்கி போடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளை அழைத்துக் கொண்டு வாங்கப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு ஆராதனை ஆஸ்வதிங்கப்பா. ஒவ்வொரு ஆராதனை பிரசனம் வல்லமை மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்குங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகளை பாவம் இல்லாதபடியப்பா காடுகள் மலைகள் மரத்தடியிலப்பா உண்மை ஆழ்த்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. சிஷமாக எங்க கோப்பை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க விஷயமானதை பரிசுத்தப்படுத்தும். எங்க குணமானதை பரிசுத்தப்படுத்த மாட்டோம். எங்க விஷயமானதை பரிசுத்தப்படுத்தும். எங்க சுவிச ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு திருச்சபை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு திருச்சபை ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு திருச்சபை ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆகியோர் உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு தொழுது கொள்வார்கள். ஒவ்வொரு ஆராதனை கூட இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் புத்தியோடு ஆராதனைக்கத்தக்கப்பா அப்ப ஆகியோர் உண்மையோட உத்தமத்தை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்கிற ஆராதனைக்கத்தக்க என்று செய்யப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் பண்ணிக்கிறப்ப இதனால அப்பா கடந்த 6 நாளும் அப்பா எங்களை கண்மணி போல பாதுகாத்து அப்ப எங்களை வல்லெடுத்து விலாசத்துக்காக நன்றி அல்லா. இந்த வாரத்துல அப்ப தாகத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேண்டிய ஜீவமானவர் பரலோகத்துல இருக்குங்கப்பா. வருகிற வாரம் முழுவதும்ப்பா உங்களுடைய வார்த்தைகளை தாங்கத்தக்க, உங்களுடைய வார்த்தைகளை பாதுகாத்துக் கொள்ளத்தக்க, வார்த்தைகளை போஷிக்கத்தக்க, எங்கள் பலன் கிடைக்கத்தக்கப்பா தாசம் மூலமாக ஒரு பேச முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா நாளும் முழுவதும் உங்க பிரசங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். ஆராதனைக்காக புத்தகத்திலே 224 பாடல் பாடணும். புத்தகத்திலே ஆராதனைக்கான பாடல் புத்தகத்திலே 224 பாடல் பாடுவோம். கண்களை ஏறெடுப்பே Amen.
மாறி மாறி வாசிக்க முடியாது. இந்த பகுதி சங்கீத புஸ்தகம் சங்கீத புஸ்தகம் 87ஆம் சங்கீதம் சங்கீத புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் சங்கீதம் 80ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து முடிய மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 80ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து முடிய மாறி மாறி வாசிக்க கேட்போம். அது தன் கொடிகளை சமுத்திரமாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படர விட்டது. வழி கிடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை என் உயர்த்து போட்டு காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியில் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியும் உமது நீர் திடப்படுத்தும் கிளைகளையும் காட்டு கடாச்சித்தருளும். அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டொன்றும் போயிற்று. உம்முடைய முகத்தை பயமுறுத்தினால் அழிந்து போகிறார்கள். அது உமது கரம் உமது வலது வருஷத்தில் புருஷனின் மீதிலும் உமது இஷ்டப்படுத்தின மனுஷகுமாரன் மிகுதியிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திரும்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்கார்ந்து வாசிக்க கேட்போம். வாசிக்க முடியாத முதல் பாடம் ஏசாதிகம் புஸ்தகம் வாசிக்க முடியாத முதல் பாடம் ஏசாதிகம் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1 8 வசனம் முடிய. ஏசாதிகம் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1 8 வசனம் முடிய. 56ஆம் அதிகாரம் 1 8 வசனம் முடிய. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஞானத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரும். என் நீதி வெளிப்படவும் சமயமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் முடிவையும் கர்த்தர் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் அது இல்ல, நீங்க அதை விட்டுட்டீங்க. 862 கர்த்தரை சேர்ந்து அந்திய புத்திரன் கர்த்தர் என்னை நம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவாரோ என்று சொல்லுவானாக. அவன் அந்நாளும் இதை நான் பட்டமரம் என்று
சொல்லுவதாக, என் ஓய்வு நாளை ஆசிரித்து எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னார்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமரத்திகளும் உரிய இடத்தையும் கீர்த்தையும் வாக்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாகாதபடிக்கு ஆசாரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்திய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பருவத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். இஸ்ரவேல் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களிடத்தில் சேர்க்கப்படுவார்களை இல்லாமலும் இன்னும் அவர்களிடத்தில் சேர்ப்பேன் என்றார். வெளியில் இரண்டாவது வருஷத்தமான ஓய்வு நாள்ல நம் கிறிஸ்துவ பிள்ளைகளாக உங்களுடைய நாம் துணைப்படுத்த முடியாது. இது பண்ண கேள்விக்காக கத்த சொந்தம் சொல்லுவோமா? இரண்டாவது வருஷம் படிக்குங்களா இல்லையா? பாஸ் முடியாதவங்களோட இரண்டாவது பாடம் பாஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய வாசம். வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 9:8. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். சிறிய கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதே சகல சாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரன் மீது வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கையில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டிகளானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தீர்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழலிருந்து சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லாமையும் பெறனும் சாந்த காலத்திலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான்,
அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர்களுடைய இரத்தத்திலேயே தேய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலேயே அவரை செலுத்தியிருக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாக்கமடைவதும் இல்லை. வெளியிலாவதும் உஷ்ணமாவதும் இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்களை ஊற்றுவதைக்கு நடந்தாவர். தேவனாவே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். வாசிக்கிறது வாசியது. லேவியா. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட பிரசுரமான ஒரு நாளில் மத்தியானத்தை நாம் மேம்படுத்தும்படியாக ஆராதிக்கப்பட்டதில் பாட்ட கேள்விக்காக கடவுளுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மன மகிழ்ச்சி, முக சந்தோஷமா. ஆண்டவர் மனுஷனுக்கு தான் அவங்க சிரிப்பு கொடுத்துருக்காரு. எது சிரிக்குமா? மிருகம் சிரிக்காது, படம் சிரிக்காது, எதுவுமே சிரிக்காது. மனுஷன் தான் அந்த ஆண்டு கொடுத்த கிஃப்டியா. அந்த கிஃப்ட் எப்போனா என்னுடைய ஆலயத்தில் வரும்போது தான் அந்த ஆசீர்வாதம் சொல்றேன். சொல்லும் போது நான் மகிழ்ச்சியா ஏன்னா அங்கதான் நான் ஒன்றுக்கூடிய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சிரிப்பு நடிகர் விதமா சொன்னாரு, நான் என்னைக்கு சிரிக்கலையோ அன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு நாள் இழந்தவனா காணப்படுகிற வாழ்க்கையில ஒரு நல்ல அதான் சொல்றாரு. அந்த வெளிப்படை சொல்ற பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி மறுபடியும் சொல்ல மறந்துடாதப்பா. சந்தோஷமா இருக்கு. அதான் 37 சொல்ற கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது வேண்டுதல ஒருபோது சோர்ந்து விடாதீங்க, கவலையோடு இருக்காதீங்க. கவலை இருந்தா ஒரு பிரயோஜனமும் முகத்தை கொட்ட முடியாது, படிக்கவும் முடியும். சரிங்களா? ஒரு நாள் அவர் சமூகத்தை காத்துருங்க. தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக. அந்த சந்தோஷம் இல்லாதனாலதான் 75% ஜனங்க பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாதியோடு, கவலையோடு காட்டுவாங்க. மகிழ்ச்சி இருக்கிறத வச்சு ஆண்டவர் செய்தெல்லாம் நன்மைகளுக்காக எண்ணத்தை ஒவ்வொரு நாள் அவர்கள் நன்றி சொல்ல மறக்கப்படாது. சரிங்களா? நாலு விசேஷமாக பெண்கள் தினத்தை, உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுறாங்க. பெண்களுக்கு ஒரு தனி நாளை கொண்டாடுறாங்க. அரசாங்கமும் ஒரு முதல் இடத்தை செய்து பெண்களுக்கு கொடுக்குது. 5 நாள்ல பெண்கள் தினத்தன்று அவர் ஆராதிக்க வந்திருக்கு. உங்களை யாவரையும் சரணாகவே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆஸ்வதிக்கிறேன். சரண ஆண்டவர் உங்கள் மூலமாக பெரிய காரியம் செய்ய வருபவராக இருக்கிறார். பெண்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பெண்கள் நினைச்சதான் இந்த ட்ரெயின் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரெயின்ல கொண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பெண்கள் அவங்களால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்களால் முடியாதது பெண்கள் சாதிச்சு காமிக்கிறாங்க. இந்த நாள் விசேஷமாக பெண்கள் தினத்தை உலக கொண்டாடுகிற நாளே சமூகத்தில் இருக்க உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்க திருச்சபை கடவுள் ஆகையால் குடும்பம் சூழ்ந்து விடாதீங்க. குடும்பத்து வாழ்க்கையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, சகல நாங்கள் உங்களோடு கொடுத்து உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்த மாதம் நம்ம கடைசியில நம்ம
நமக்கு பெரிய வெள்ளிக்கிழமை இருக்கு. அடுத்த வருஷம் 7 வார்த்தை மிஷனுடைய ஆழத்துல பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையால் விருப்பப்படுகிறவங்க அந்த துஷ பிள்ளைகள் விருப்பப்படுகிற பெயர்களை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் பிரேஷபடி கொண்டாட இருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதை ஊக்கமாக கொடுங்கள். ஆண்டவர் கிறிஸ்துவின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போது நமக்கு ஒரே ஒரு தூள் வந்திருக்காங்க. அவங்க இதோட வார்த்தை கொடுக்குறாங்க. மற்றெல்லாம் எங்க விட வேலைக்கு போயிட்டாங்களா, படிக்க போயிட்டாங்களா, கிளாஸ் போயிட்டாங்களா, ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. ஒரே ஒரு தூள் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரே தூள் தான் ஆடா நிற்கிது. ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்போது எல்லாரும் நம்ம சிறப்பு பாடல் பாடுறாங்க. பெண்கள் தினம் இருக்கபடியால் லைனா நின்று ஒரு பாடல் எல்லாம் படிக்க எல்லாம் நின்று பெண்கள் எல்லாரும் நின்று சிறப்பு பாடப்படும். அது மாதிரி நமக்கு வந்திருக்க ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தை எல்லாரும் யாரும் தெரிஞ்ச பாட்டை எடுத்து படிங்க. எல்லாரும் ஒரே பாட்டை படிங்க. ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா இருங்க. பாட்டி கட்டிக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்ச பாட்டா படிங்க. அங்கே அப்படி வரோம். மூணு லீவ் வெளியே யாரும் வெளியே நிற்காது. புயல் ஆகிட்டாங்களா? நீங்கள் மைசூர் சகமம்னு போங்க. போங்க, எழுத பாட்டு படிங்க. அக்கா இல்லை போக சும்மா இது நீங்கள் லைனில் நிற்க கிடைச்சாமல் இருந்து வாங்கி போங்க. தப்பாங்க. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே
Pensionist partidos சத்துக்கிறேன் சாட்சியம் கடத்தல் கொடுக்கப்படும் இதனால் சிச்சமாக நமக்கு ஐயா அவர்கள் வார்த்தைகள் கொடுப்பாங்க கடந்த